வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரில் அல்வா செய்யலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துருக்கேன். அதே கப்பில் தண்ணி 2 கப் எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 2.5 கப் எடுத்திருக்கேன். 2.5 கப் தண்ணிக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துற மாதிரி இருந்தால் 2.5 கப் எடுத்துக்கோங்க. இது நல்லா சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வச்சுருக்கும் போது அடியில் ஒட்டிக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூனில் கலந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கரைஞ்சதும் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் கரைஞ்சிருச்சு. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்குள்ளே ஒரு ட்ரே இல்லைனா ஒரு பாக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோடய வீடியோஸ் ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாதாம் முந்திரி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணும் போது தான் இந்த அல்வா கரெக்டான பதத்துக்கு வரும். ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தால் அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அல்வாவில் ஆட் பண்ண பாதாம் முந்திரி நெய்யில் போட்டு வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் நெய் ரொம்ப அதிகமாக போய்டுன்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கல, நெய்யில் ட்ரை பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைன்னா நெய்யில் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை இப்போ இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். இது நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 2 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இதில் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அல்வா ஆட் பண்ணதும் இந்த மாதிரி தட்டி விடும்போது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக தான் தட்டி விட்டுருக்கேன். இது ஒரு 1 hour இருந்திருக்கும். 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 hourலேயே நல்லா செட் ஆகிடுச்சிது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா வருதுன்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம், பீஸ் போட்டுக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நட்ஸ் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா சாப்பிடும்போது நட்ஸ் கடிபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி. Thanks to watching. Please keep support, like, share and subscribe.